அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமதான்ல குர்ஆனை நிறைய தடவை போடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆனை அதிகமா ஓதுவோம், அவசரமா ஓதுவோம். குர்ஆன் வேகமா யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த கூலி கிடைக்காது. நீங்க 10 குர்ஆன் போடுங்க, 20 குர்ஆன் போடுங்க, அல்லாஹ் நன்மையை தர போறது இல்ல. நீங்க ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்கறிய விருந்துக்கு, அந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, எந்த விதமான சுவையும் இல்ல, பார்ப்பதற்கு சாப்பாடா இருக்கு அப்படின்னா அவர் மெச்சிக்கிற போறது இல்ல. வரக்கூடிய விருந்தாளி உங்களை மெச்சிக்கிற மாட்டார். அது மாதிரிதான் நீங்க குர்ஆன் நிறைய ஓதிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் உங்களை மெச்சிக்கிறது இல்ல. நீங்க எப்படி ஓதுறீங்கிறது தான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கியாமாவுல சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. உங்களுடைய நாவுகளை வேகமா அசைக்காதீங்க குர்ஆன் ஓதுவதற்காக அப்படிங்கிறான் அல்லாஹ். சூரத்துல் முஸம்மில்ல பார்க்கிறோம், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க தெளிவாக ஓதணும், நிறுத்தி ஓதணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னா, என்னை சார்ந்தவர்கள் அல்ல. யார் அது? மல்லம் யதகன்ன பில் குர்ஆன். குர்ஆனை யாரு ராகமா ஓதலையோ அவங்க என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம் இல்லங்கிறாங்க, ரொம்ப கடுமையா சொல்றாங்க. இந்த சட்டம் யாருக்கு? யாரெல்லாம் சரளமாக ஓதுறாங்களோ அவங்களுக்குரியது. இப்ப நான் நின்று தொழக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்னா நான் நின்று தான் தொழணும், உட்கார்ந்து தொழக்கூடாது. உட்கார்ந்து தொழுதால் பாத்தில் ஆயிடும் தொழுக. சரளமாக நான் ஓதக்கூடியவனாக இருந்தா நான் ராகமா ஓதணும், இனிமையா ஓதணும். இஸ்லாம் நமக்கு சொல்லுது. யார் ராகமாக ஓதுறாரோ மலக்குமார்களோடு, சங்கை மிக்க மலக்குமார்களோடு இருப்பாங்களாம் மறுமை நாள்ல. சரி, என்னால ஓத முடியல, நான் ரொம்ப சிரமப்பட்டு ஓதுறேன், நான் இப்பதான் குர்ஆனை தொடுறேன், நான் இப்பதான் குர்ஆனை போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு திக்கி திக்கி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி யதஅதஹு ஃபீ குர்ஆனி ஃபலஹு அஜ்ரானி. யார் சிரமப்பட்டு ஓதுறாரோ அவருக்கு 2 கூலிங்கிறாங்க. அதான் அல்லாஹ். அல்லாஹ் ரஹீம், அவன் கருணையுடையவன். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹ் கூலி ரெட்டிப்பா தந்துருவான். உங்களுக்கு அது சேராது. உங்களுக்கு எது சேராது? இந்த சட்டம் சேராது. நீங்க முஸ்லிம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, யாருக்கு அது? சரளமா ஓதக்கூடியவங்க ராகமா ஓதணும் குர்ஆன் சொல்லுது நமக்கு. அப்ப நீங்க 10 குர்ஆன் போடுறேன், 15 குர்ஆன் போடுறேன், 20 போடுறேன், எண்ணிக்கை முக்கியம் இல்ல. நீங்க அந்த இபாதத்தை அழகுபடுத்தினீங்களா அதான் அல்லாஹ் பார்ப்பான். குர்ஆன் சம்பிரதாயம் இல்லை, குர்ஆன் உயிரோட்டம். அது அதை அழகுபடுத்தணும்.